ஹலோ கைஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அசைன் பண்ண டிஃப்ரென்ஷியல் பேரை எப்படி பிசிபி லேஅவுட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஈத்தர்நெட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் பேர் ரவுட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீமேட்டிக்கில் பிளாங்கெட் போட்டு அதுக்கான டிஃப்ரென்ஷியல் பேர் பேராமீட்டர் வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஷியல் பேர் கிளாஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆடு கொடுத்து இந்த டிஃபரன்ஷியல் பேர் நெட் கிளாஸ் இருக்கா, இதை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஈத்தர்நெட்டுன்னு சொல்லி. ஸோ இப்போது ஸ்கீமேட்டிக்காக நீங்கள் வந்து டிசைன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபியில் இந்த பாட்டமில் பிசிபின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நெட்ஸை கிளிக் பண்ணி டிஃபரன்ஷியல் பேர் எடிட்டர், இதில் உங்களுக்கு இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண கிளாஸ் க்ரியேட் ஆயிரும் ஈத்தர்நெட் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டிசைனில் லேயர் ஸ்டாக் மேனேஜர், ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய ஸ்டாக்கப்பை நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களுடைய போர்டு வந்து 4 லேயர் போர்டா அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி அதுக்கான காப்பர் திக்னஸ், டயலக்ட்ரிக் திக்னஸ் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இம்பிடன்ஸ் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாட்டமில் இம்பிடன்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஆட் இம்பிடன்ஸ் ப்ரொஃபைல். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பிடன்ஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த இம்பிடன்ஸ் வந்து சிங்கிளில் இருக்குது. ஈத்தர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃப்ரென்ஷியல் இம்பிடன்ஸ். ஸோ டிஎக்ஸில் 2 இருக்குது, ஆர்எக்ஸில் 2 இருக்குது. டிஎக்ஸில் பாசிட்டிவ் 1, நெகட்டிவ் 1, ஆர்எக்ஸில் பாசிட்டிவ் 1, நெகட்டிவ் 1. ஸோ இதில் டைப் கொடுத்து டிஃப்ரென்ஷியலுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ ஈத்தர்நெட்டோடைய ஸ்டாண்டர்ட் இம்பிடன்ஸ் வந்து 100 Ω. ஸோ டாலரன்ஸ் வந்து 10%, அது ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணணும். எப்படின்னா டிஃப்ரென்ஷியல் பேரை பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் கேப் அண்ட் ட்ரேஸ் வித்து, ஸோ இந்த 2 தான். ஸோ இந்த 2 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த இம்பிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். 4 mils வச்சா 93 வருது இம்பிடன்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வைப்போம்னா டாப் லேயரில் சிக்னல் வைப்போம், செகண்ட் லேயரில் கிரவுண்ட் வைப்போம், தேர்ட் லேயரில் சிக்னல், 4th லேயர் பாட்டம் லேயர். ஸோ இம்பிடன்ஸ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற லேயர் வந்து டாப் அண்ட் பாட்டம் மட்டும் போதும். இந்த இன்னர் லேயர்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 2 லேயருக்கு மட்டும் தான் நம்ம இம்பிடன்ஸ் இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேஸ் வித் அண்ட் ட்ரேஸ் கேப் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகும். 100 Ω வரைக்கும் நம்ம இம்பிடன்ஸ் வைக்கணும். ஸோ 95 வந்தாலே ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஸோ 4.5 வைக்கிறேன், ரொம்ப குறைஞ்சிருச்சு இம்பிடன்ஸ், 88 போய்ட்டு. ஸோ இது இப்போ ஒரு 5.5 வச்சு பார்க்குறேன். ட்ரேஸ் வித்து 80, 4.5 வச்சு பார்க்குறேன், 88. ட்ரேஸோட வித் 4 mils, ட்ரேஸ் கேப் 6.5 mils வச்சா இம்பிடன்ஸ் இப்போ மேட்ச் ஆகிட்டு 97.25. ஸோ இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா டிசைன் ரூல்ஸில் போயிட்டு டிஃபரன்ஷியல் பேர் ரவுட்டிங்க்கு நம்ம ஒரு நியூ ரூல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற இம்பிடன்ஸ் வந்து ஈத்தர்நெட்டுக்கு டிஃபரன்ஷியல் பேர் ரவுட்டிங் ETH_100 அப்படின்னு கொடுத்துவாங்க. ஸோ இதில் யூஸ் இம்பிடன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கா, இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்கப்பில் இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரேஸ் வித் ட்ரேஸ் கேப் வச்சு நம்ம இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த இதுக்கெலாம் அது வந்துட்டு அசைன் ஆகணுன்றது நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் பேர் கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி ஈத்தர்நெட்டுன்னு ஒரு கிளாஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா டிஃபரன்ஷியல் பேர் கிளாஸ், இதில் எந்தெந்த டிஃபரன்ஷியல் பேருக்குன்னா ஈத்தர்நெட்டுக்கு. ஸோ இதை அப்ளை ஓகே கொடுத்திங்கன்னா இப்போ டிசைன் ரூல்ஸில் வச்ச இந்த ட்ரேஸ் கேப்பு, ட்ரேஸ் வித்து வந்து அந்த ஈத்தர்நெட்டுக்கு மட்டும் அது அப்ளை ஆகும். ஸோ இதான் இந்த ஈத்தர்நெட்டுக்கான கனெக்ஷன். ஸோ இதை நான் வந்து ட்ரேஸ் ரூட்டிங் போட்டு காட்டுறேன் எப்படி போகணுன்னு. ஸோ இந்த ஈத்தர்நெட் ஐசியிலேருந்து ஈத்தர்நெட் கனெக்டருக்கு அது போகுது.
ஸோ இந்த ஐசியிலேருந்து இந்த ஈத்தர்நெட் கனெக்டருக்கு அது போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை. இதில் வந்து இன்ட்ராக்டிவ் டிஃப்ரென்ஷியல் பேர் ரவுட்டிங் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி இந்த ஒரு பேடில் வச்சாலே போதும், நமக்கு 2 வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் 2 கிளிக் பண்ணால் உங்களுக்கு வயா வந்துடும். ஸோ இப்போது கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு வயாவோட சைஸ் வந்து ஓகே தான், 1810. அகைன் இதே மாதிரி இங்கேயும் வச்சுப்போம். ரைட் கிளிக் பண்ணி இன்ட்ராக்டிவ் டிஃப்ரென்ஷியல் பேர் ரவுட்டிங், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி. ஸோ இப்போது இந்த கனெக்ஷன் வந்து இங்கேருந்து பாட்டமில் கனெக்ட் ஆக போகுது. ஸோ லேயரில் பாட்டமுக்கு மாற்றிக்கிட்டு அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் டிஃப்ரென்ஷியல் பேர் ரவுட்டிங்கை கிளிக் பண்ணி அப்படியே ரவுட் பண்ணிட்டு வரணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஆர்எக்ஸ்க்கு ரவுட்டிங் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி டிஎக்ஸ்க்கும் பண்ண போகிறோம். ஸோ வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும்.